ஹலோ ஆல், நம்ம பாருக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ப்ரமோ என்னன்னு பார்த்தீங்க, இந்த அடிப்பட்ட இஷ்யூ வந்து எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பாருக்கு ஒரு வேளை வந்து கத்தி சண்டை போட்டு சபரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். எதனால் சொல்கிறேன்னா, இது ஒரு ஃபிசிக்கல் அசால்ட். தெரிஞ்சோ தெரியாமலே அவங்களுடைய கண் அடிபட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, தள்ளி வேற விட்டுருக்காங்க வேணும்னு. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அசால்ட். ஆனால் பாரு அந்த மாதிரி பார்க்காம நம்ம வந்து பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா. பாரு எடுத்ததுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன். நிறைய பேர் வந்து பாரு வந்து நெகட்டிவ், அவளுக்கு வந்து பொறுமையே கிடையாது, எல்லாமே வந்து எடுத்தறிஞ்சு பேசுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் வந்து பாருக்கு இன்றைக்கி ராணியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆப்போசிட் வினோதுக்கு பதிலாக விக்ரமை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் பிக் பாஸ் என்ன பண்ணாலும் ஒரு குசும்பு வச்சு தான் பண்ணுவார், நமக்கு தெரியும். ஏன்னா விக்ரம் வர்சஸ் பாரு தான் வந்து இந்த வாரம் ஃபயராக போயிட்டுருக்கு. சரி, அப்போ நீங்கள் டாஸ்க்லேயே வந்து காமிங்க, அதுதான் வந்து பிக் பாஸோட எதிர்பார்ப்பு. இருந்தாலும் இது வேறு விதமாக கூட பார்க்கலாம் நம்ம. ஏன்னா பாருக்கு இவ்வளோ பேஷண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணதுனால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் வந்து இப்போ ராணியாக வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுறாங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராலுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது மக்களே. பிக் பாஸ் வீடுனாலே வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பர்சனாலிட்டி தான். ஸோ பாருக்கு வந்து ஃபஸ்ட்டே அடிபட்டுடுச்சு. ஸோ அதிலே வந்து போயிடுச்சு. இனிமேல் எத்தனை நாள் ஆகும் சரியாகும்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து அவங்க அடுத்த செகண்ட்லேயே வந்து ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுறாங்க இல்லையா. மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து பாரோட நெகட்டிவ் சைடு தான் வந்து பார்க்க தெரியுது. அவங்களோட பாசிட்டிவ் சைடு வந்து யாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ண முடியலை. ஆனால் இந்த டாஸ்க் மூலமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது ஓகே, பாரு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்குங்க. யார் 100% நல்லவனாக இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ பாசிட்டிவாக இருக்காங்களா, அவங்களோட அந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து விளையாடலாம், அவ்வளோதான். எனிவே இன்றைக்கி டாஸ்க் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க.